நல்லா யோசிச்சு பாருங்க சார். புத்தர் ஏன் தேவையில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு போதி மரத்தை தேடி போனாருன்னு? வீட்லேயே ஒரு மூலையில் அமர்ந்து அமைதியாக தியானம் பண்ணலாமேன்னு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் ஓரமாக கண்ணை மூடி சுவத்தோரமாக உட்காந்துருனாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம்தான் அவரோட மனைவி கிட்ட வந்து, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு பூண்டு வத்த குழம்பு பண்ணலான்னு ஆசை, கொஞ்சம் பூண்டு உரிச்சு கொடுங்கப்பான்னு அன்பாக கேட்டால், புத்தர் புன்னகையோட, நான் தியானத்தில் இருக்கேன் இப்போ முடியாதுன்னு சொல்லி தியானத்தில் தொடர்ந்துருப்பார். அப்போது அவர் மனைவியே சிரித்தபடி, தியானம்னா சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்கார்றதா, அப்படி இருந்தால் நாம் தினம் தினம் ஞானிகளோட எல்லாம் வாழ்ந்துருக்கணும்னு சொல்லி புது சண்டையை ஒன்றா ஆரம்பித்தாங்க. ஒரே தகராறாகி போச்சு. அந்த சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்த புத்தரோட பையன், என்னம்மா அப்பா கூட எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு கேட்டதுக்கு மனைவி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக படுத்துக்கிட்டு நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தவர் இப்போ உக்காந்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்குள்ளேயே ஞானம் வந்துருன்னு நம்புகிறாரு. 2 பூண்டு உரிச்சு கொடுங்கன்னா முடியாதான். சாப்பாடு நேரத்துக்கு முன்னாடியே இப்படி அசையாமல் கூட உட்காந்துருப்பார், ஆனால் பூண்டை உரிக்க சொன்னால் மட்டும் தியானம் பண்ணுறேன்னு கதை விடுவார் என்று மகனிடம் கத்த, இதுவே தொடர்கதையாக ஆகியிருக்கும். யோசிச்சு பாருங்க சார். வீட்டுக்குள்ளே தியானம் பண்ணால் புத்தருக்கு ஞானம் வந்திருக்குமா? இல்லை, மனைவிக்கு தானே எல்லாம் தெரியும். இப்போ தெரியுதா புத்தர் ஏன் போதி மரத்தை தேடி போனாருன்னு? படித்ததில் பிடித்தது.